ஸ்ரீ காரை சித்தாய நமக. நாம் மகான் காரை சித்தர் சேனலில் தற்பொழுது பார்க்க இருப்பது நவகிரகத்திலே உள்ள குரு. அந்த குரு நமது உடல்களை எங்கெங்கே இயக்குகிறது அப்படின்றத பார்க்குறோம். என்னென்ன வியாதிகள் வந்தால் அந்த குருவால் ஏற்படுகிறது என்பதை சொல்லி அதை எவ்வாறு நீக்குவது என்பதை பற்றியும் இந்த பதிவிலே சொல்கிறோம். இது தற்பொழுது பார்க்க இருப்பது குரு. இந்த குரு எதுக்கு? நம்ம உடம்பில் எலும்பு நம்மளுக்கு ஒரு ஷேப்பில் நிற்கணும் உடம்புன்னா அது எலும்பு தான் முக்கியம். அந்த எலும்பு மட்டும் இருந்தால் போதுமா? போதாது, தசை முக்கியம். ஆகவே எலும்பு, தசை இவை நல்ல தசைனா இங்கே தோல், எலும்பு, தோல் இவைகள் முக்கியம். இதில் இவைகள் நன்றாக இருக்க வேண்டுமேயானால், வலிமையாக இருக்க வேண்டுமேயானால் வலிமை தேவை. அதுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இந்த குருவினுடைய ஆதிக்கம்தான் அந்த கொலஸ்ட்ராலையும் அதிகப்படுத்தும். இவைகளை எவ்வாறு நாம் நீக்குவது என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது இதற்குரிய தாவரம் அரசு. இதனுடைய தாவரம் அரசு. நாடி வாத நாடி. நாடி வாத நாடி. வாத நாடின்னு சொல்லும்போது வாதம், பித்தம், கபம் முன்னாடி அடிக்கடி இதை சொல்லிகிட்டு இருக்கிறோம். இந்த வாதம், பித்தம், கபத்தில் வாத நாடி சரியில்லையேனால் அது இந்த வியாதிகள், இப்போ சொன்ன வியாதிகள் எல்லாம் எலும்பு, மேலே இருக்கக்கூடிய தசை, அதாவது தோல் மற்றும் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அது அதிகமாக வருவது, இவைகளெல்லாம் ஏற்படும். தோலில் இருக்கக்கூடிய வியாதிகள், வறண்டு போயிருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் சிலந்தி மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க தோலில். இந்த மாதிரி தோல் வியாதிகள் நிறையா இருக்கும். அவைகள் எல்லாவற்றையுமே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வருவது இந்த குரு. நம்ம கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு தெய்வம்தான். ஆகவே குருவுக்குரிய நாள் வியாழக்கிழமைன்னு சொல்லுவாங்க. ஆகவே நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது வியாழக்கிழமை எடுத்துக்கொள்வீர்களேனால் அது சிறப்பாக இருக்கும். இதுக்குரிய மருந்து அரசு இதனுடைய தாவரம். இந்த குருவினுடைய தாவரம் அரசு. இந்த அரசனுடைய கொழுந்து இலையை எடுத்து, கொழுந்து நல்ல முத்தின இலையை எடுக்கக்கூடாது, கொழுந்தாக இருக்கக்கூடிய இலையை எடுத்து அதை உலர்த்தி, அதை அரைத்து, அதை சலித்து சூரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சூரணத்தை 3 வேளை, காலை, மாலை, மதியம், இந்த 3 வேளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்து உண்ணுவமையானால் நம்மளுக்கு உடல் வன்மை பெறும். நல்ல பலகீனமாக இருக்குது, சரி திடமாக இல்லை அப்படின்வாங்க. ஆகவே இந்த திடமாக இல்லைன்றது சொல்லும்போது அந்த வலிமையினை கொடுக்கக்கூடியது இந்த குரு. அதே படிப்புக்கு உரிய கடவுள் அவர் தான். வியாழக்கிழமைக்கு நீங்கள் அவரை தரிசித்து இந்த மருந்தை எடுப்பீர்களேனால் சிறப்பாக அமையும். அது வியாழக்கிழமை நீங்கள் கொண்ட கடலை மாலை சில பேர் போடுவாங்க, சில பேர் நெய்யில் விளக்கேற்றுவாங்க. இப்படிலாம் செஞ்சால் தான் அந்த குரு நம்மளுக்கு வழிவிடுவாரா என்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்புவோமேனால் அப்படி கிடையாது. நம்மளுக்கு அவர் எதை செய்தாலும் நம்ம மனசை அவரிடம் கொடுத்து அவரிடம் நம்மளுடைய துன்பங்களை கோரி சொன்னால் தானே வியாதி சரியாயிடும். இப்போ அடுத்து இருக்கக்கூடியது நம்ம வன்மையாக இருக்கக்கூடியதுக்கு அதனுடைய இலையை எடுத்து சூரணம் செய்து சாப்பிட வேண்டும் என்று கூறினோம். அதே நேரத்தில் அந்த அரச பட்டை, அந்த பட்டையை எடுத்து வளர்த்த வேண்டும். அந்த பட்டையை உலர்த்தி அவைகளை நசுக்கி அதை நசுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உரலில் போட்டு இடிப்பாங்க. அந்த மாதிரி இடித்து அதை அப்படியே போட்டு தொண்டையில் மாட்டிடும். அதை சலிக்கணும். சலித்து கொஞ்சம் ஓரளவுக்கு பவுடராக எடுத்து அந்த இதை சாப்பிட்டிங்கன்னா தோல் வியாதி சரியாக போகும். அது முக்கியமாக தோல் வியாதி தோல் வியாதி நிறைய பேருக்கு இருக்கும், பார்த்தாலே தெரியும். அந்த தோல் வியாதி சரியாக போவதற்கு அந்த அரச மரத்து பட்டை சரியாக வரும். ஆகவே குருவினுடைய இதில் பார்க்கும்போது 2 வச்சு. 3ஆவதாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அரச இலை சூரணம், நெருஞ்சில் விதை, கொள்ளு, இவை 3ஐயும் நம்ம கஷாயம் போட்டு காலை மாலை சாப்பிட வேண்டும். சாப்பிட்டால் நம்மளுக்கு எடை குறையும். சொல்கிறாங்க இல்லையா, நான் எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் உடம்பு 2 எடை குறையல, அப்படியே 100 கிலோலேயே நிற்குது, நீங்கள் உடம்பை தூக்கிட்டு நடக்க முடியல, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவைகளெல்லாம் தீர, அவைகளெல்லாம் அகல, குருவினுடைய ஆதிக்கமாக இருக்கக்கூடிய இந்த 3 சொன்ன அரசனுடைய சூரணம், நெருஞ்சிலுடைய சூரணம்,
நெருஞ்சல்னா நெருஞ்சலுடைய விதை சூரணம், நெருஞ்சலுடைய விதை சூரணம், அதுக்கப்புறம் கொள்ளு, இவைகள் இவன்னா நம்ம அடிஷ்னலாக அதை ஆட் பண்ணோன்னா இவைகள்லாம் நான் சொல்லுவேன். சஞ்சீவி மலர்லேருந்து சொல்கிறேன். அடிஷ்னல் அப்படின்னா காரைக்கீரை எடுத்துக்கலாம். அந்த காரைக்கீரை முள்ளில் இருக்கும், அது தெரிஞ்சு எடுக்கணும். எதையாவது எடுத்து எதிலையா போட்டுறக்கூடாது, தெரியாத ஒன்றை செய்யக்கூடாது. ஆகவே அந்த காரைக்கீரை இவைகளை போட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக எடுத்து வடிகட்டி அதை குடிப்பமையினால் நம்மளது எடையானது குறையும். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ எடை இருக்கிறது என்று பார்த்து கொண்டு உடனே ஒரு வேளை குடிச்சிட்டு சரியாக பலன்னு சொல்லக்கூடாது. 48 நாள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்து குறைச்சி பார்த்திங்கன்னா குறையும். ஸோ இவ்வாறு குறைவதற்கு இந்த மருந்தினை பயன்படுத்தி நீங்களும் பயன்பெற்று உங்களுடைய நண்பர்களிடம் சொல்லி உறவினர்களிடம் சொல்லி அவர்களும் பயன்பெற வேண்டும் என்று இந்த செய்தியை உங்களுக்கு நாங்கள் மகான் காரிசித்தர் மூலம் அந்த சேனல் மூலம் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.